நேத்து 1 ஹவர் எபிசோட்ல மின்னாள் நைட்டு எதுக்காக நாய் குலைச்சது அப்படின்றத பத்தி பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாருமே தான் பிக் பாஸ் ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியை குழந்தைங்கள்லாம் பார்ப்பாங்க, நம்ம மின்னால் எதுக்கு நாயை குலைக்க விட்டோம் அப்படின்றத குழந்தைங்க உத்து பார்த்து கெட்டு போயிட போகிறாங்க அப்படின்றதுக்காகவே 1 ஹவர் எபிசோடில் அதை போடலை. ஆனால் லைவ்ல மட்டும் போட்டு காமிச்சிட்டாரு. ஆனால் மற்றவங்களாம் கழுகு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களே, சும்மா இருப்பாங்களா? நேற்று ட்ரெண்டிங்கே எதுக்காக நடு இரவில் பிக் பாஸ் வீட்டில் நாய் குலைத்தது அப்படின்றதா ஃபுல் ட்ரெண்டிங்காகவே போச்சு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துலையும் பிக் பாஸ் கமருதீன் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த வாரமும் விஜய் சேதுபதி வந்தால் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? போன வாரம் ஃபுல்லாகவே மைக்கை மறைச்சி பேசினாங்க, ஃபுல் கம்ப்ளைண்ட் அவங்க மேலே தான் இருந்தது. ஆனால் வந்து கொடுத்தாரு பாருங்க ஒரு தண்டனை. பிக் பாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இது, நீங்கள் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த வாரமும் இந்த பேச்சு எடுத்து வந்தது அப்படின்னா பிக் பாஸ் உங்களுக்கு இருக்கிறது கொடுத்துருக்க மாட்டார். நான் உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்குறேன், இந்த ஷோ முடியிறதுக்கு நீங்கள் 2 பேர் மைக்கை கழட்டி வச்சுட்டு உள்ள பாத்ரூம்ல இருங்க, அதுக்கப்புறம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்ல போறாரு பாருங்களேன். பார்வதிக்கு கமருதீனுக்கு ஆஹா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் தெரிஞ்சுன்னா இதை முன்னையே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசி பேசி அவங்கள திட்டி உட்கார வச்ச விஜய் சேதுபதி போன வாரமே இவங்களை ரொம்ப நல்லா கண்டிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த வாரம் நடுராத்திரியில் நாய் குலைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போது பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் இப்படிதான் நடக்கணும், அப்போ தான் நமக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவில் பார்த்து நம்ம எல்லாருக்குமே அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியும், பிக் பாஸ்க்கும் என்ன நடந்தது தெரியும். அந்த உள்ள ஒரு 9 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா இந்த 2 பேரை நான் மைனஸ் பண்ணிட்டேன். அந்த உள்ள இருக்கக்கூடிய 9 பேர் பிக் பாஸ் நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் நாயை குலைக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்புள்ளைங்க நம்பிட்டு கிடக்குதுங்க. நம்ம கூட இருக்க 2 கருப்பாடுங்களால் தான் இந்த நாய் குலைஞ்சுது அப்படின்ட்டு அவங்க வெளியே வந்து வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும்.